இப்போ நீங்கள் புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்கீங்களா? மது அருந்துகிறதுக்கு அடிமையாக இருக்கீங்க. ஆனால் அதுலேருந்து விடுபடணும், இனிமேல் புகைப்பிடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பல தடவை நினச்சி அந்த முயற்சி தோல்வியில் முடியுது. சில டைமில் டக்குன்னு போய் சிகரெட் பிடிச்சிடுறீங்க, அல்லது டக்குன்னு போய் தண்ணி அடிச்சிடுறீங்க. அதன் பிறகு தான் அதோட விளைவுகள் ஏன் தண்ணி அடிக்கக்கூடாது, ஏன் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஏதாவது அதோட விளைவுகள் தீய விளைவுகள்னால தீய விளைவுகளை காரணம் காட்டி நீங்கள் இனிமேல் தண்ணி அடிக்கக்கூடாது, இனிமேல் சிகரெட் பிடிக்கக்கூடாது. ஏன்னா சிகரெட் பிடிச்சதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வரும். சிகரெட் பிடிச்சதுக்கப்புறம் ஏதாவது தலைவலி வரலாம், அப்புறம் உணவு செரிமானம் சரியாக நடக்காது, மலச்சிக்கல் ஏற்படும், தலைவலி வரும், அப்புறம் யாரோடையாவது சண்டை போடணும், அந்த மாதிரியான பேச்சுகளில் வன்முறை வரும். ஒரு தனியாக இருக்கிறதுக்கு பயம் வரும், ஒரு மரண பயம் வரும். இந்த மாதிரி அதோட பின் விளைவுகளை கவனிக்கணும். சிகரெட் பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்போவுமே கண்டினியூவாக சிகரெட் பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. நீங்கள் அதை விட்டால் தான் தெரியும். சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படுகிற தீமை நீங்கள் அதை விட்டால் தான் தெரியும். விட்டுட்டு ஒரு 2 நாள் விட்டு பாருங்கள், 3 நாள் விட்டு பாருங்கள். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க சிகரெட் பிடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது, அதான் சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப நல்லது, அதனால தான் நிறைய டென்ஷன் இல்லாமல் போகுது, அதனால் கண்டிப்பாக நம்ம சிகரெட் பிடிச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அது ஏதோ தவிர்க்க முடியாத தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதை நீங்கள் விட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு 3 நாள், ஒரு வாரம் விட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும், நம்ம சிகரெட் பிடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சிகரெட் பிடிக்காமல் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சிகரெட் பிடிச்சாக்கா ஏதாவது ஒரு வேலை பார்க்குற இடத்துல யாராவது மேலதிகாரி திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அந்த அவமானங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு தம் அடித்தாக்கா அந்த அவமானம் மறைஞ்சு போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். இது மாதிரி நிறைய அவமானகரமான சம்பவங்கள் நடக்கும்போது அதுலேருந்து உங்கள் மனதை மீட்டெடுப்பதற்கு இந்த சிகரெட் ஒரு தம் அடித்தாக்கா, உடனே சிகரெட் பிடிச்சாக்கா அந்த கோபம்லாம் கொஞ்சம் மறைகிற மாதிரி தோணும். இதெல்லாம் காரணமாக சொல்லிவிட்டு நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பீங்க. அப்போ சிகரெட் பிடிச்சாதான் அந்த மாதிரி நம்ம இருக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ள முடியும், வாழ முடியும். அதனால் சிகரெட் பிடிக்கணும், தண்ணி அடிக்கணும், தண்ணி அடிக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்போ அதை விட்டால் தான் தெரியும். ஒரு வாரம் விட்டு பாருங்கள், அப்போவும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒரு வாரம் சிகரெட் பிடிக்கிறத விட்டு பாருங்கள், தண்ணி அடிக்கிறத விட்டு பாருங்கள், அப்போவும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க. எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்போ வேறு ஒரு முறை வரும், வேறு ஒரு கோணத்துலேருந்து இந்த வாழ்க்கையோட பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அது நல்லாயிருக்கும். அப்போது சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, நாம் நினச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போது அதே நேரத்தில் சிகரெட் பிடிக்கிறதுனால என்னென்ன தீமைன்னு உங்களுக்கு தெரியும். தலைவலி வரும், உணவு செரிமானம் சரியாக நடக்காது, மலச்சிக்கல் ஏற்படும், அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் போகும். தூக்கம் வராது கண்டிப்பாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஆனால் பெரும்பாலும் தூக்கங்கிறது சரியாக வராது. வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும், யார்கிட்டயா கோபமாகவே பேசுவீங்க, ஒரு வம்புக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, தனிமையாக இருக்க மாட்டீங்க. குறிப்பாக மரண பயம் வரும். சிகரெட்லாம் பிடிச்சாக்கா அதில் போதைப் பொருள் இருக்குது. இயற்கையான மூலிகை சிகரெட்னு ஒன்று இருக்குது. அதில் போதைப்பொருள் எதுவுமே கலந்துக்க மாட்டாங்க. மூலிகைகளை காய வச்சு பொடி பண்ணி அதை ஒரு இலை சுருட்டில் வச்சு அதை குடிக்கிறதுனால அதில் எந்த போதைப் பொருளும் கிடையாது. அதனால் அது உங்கள் மூளையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் அந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் போது ஒரு மரண பயம் ஏற்படும். அந்த சிகரெட்லாம் பிடிக்கும்போது, இப்போ கடைகளில் விற்கிற அந்த சிகரெட்லாம் பிடிக்கும்போது ஒரு மரண பயம் ஏற்படும். அந்த மரண பயம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த அனுபவங்கிற கொடூரமாக இருக்கும். அதனால் நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கே பயப்படுவீங்க. அப்போ 4 பேர் மத்தியிலவே எப்போதும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மரண பயத்தோடு நீங்கள் ஒரு பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அது அந்த மரண பயத்தை தான் அது வெளிப்படுத்தும். ஒரு அன்போட பாசத்தோட பாதுகாப்பை உணரும்போது தான் அன்பு பாசம் என்பது வெளிப்படும். அது நீங்கள் ஒரு பாதுகாப்பின்மையை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஒரு மரண பயம் ஏற்படும் அந்த சிகரெட்லாம் பிடிக்கும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனித்து இருக்கிறதுக்கே நீங்கள் தனித்தே இருக்க மாட்டீங்க. ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு குற்றவாளி எப்படி இருப்பான், ஒரு குற்றவாளியின் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலை வரும். ஒரு பயம், மரண பயம் வரும்போது நம்ம தைரியத்தை இழந்துருவோம், கோழை மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணுவோம். அதனால் இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படுகிற தீமைகளை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் அறையில் நீங்கள் ஒட்டிடணும். சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படுற தீமை, தலைவலி, மரண பயம், குற்ற உணர்ச்சி, உணவு செரிமானமின்மை, அப்புறம் மலச்சிக்கல்,
இப்படி எல்லாத்தையும் எழுதி அடிக்கடி அதை பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்தீங்கன்னா உங்கள் அறை, உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு அறை இருக்குனாக்கா இந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் சிகரெட்டை விட்டுட்டீங்க, ஆனால் திடீர்னால எப்போவாவது ஒரு வாட்டி பிடிச்சிடுறீங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு போய் பிடிச்சிடுறீங்க. அதன் பிறகு தான் ஐயோ சிகரெட் பிடிச்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதன் பிறகு வருமே, தலைவலி வரும். சரி, மறுநாள் இன்றைக்கி நம்ம சிகரெட் பிடிக்கிறோம், மறுநாள் காலையில் கண்டிப்பாக நமக்கு தலைவலி வரும். அப்புறம் சிகரெட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த மரண பயம் வரும், குற்ற உணர்ச்சி வரும், கோழைத்தனம் வரும், ஒரு தனிமையாக இருக்கிறதுக்கு இந்த பயம் வரும். இந்த உணர்ச்சி நீங்கள் டக்குன்னு போய் ஒரு வேகத்தில் சிகரெட் பிடிச்சிருவீங்க. அதன் பிறகு தான் அதோட விளைவுகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். உங்களுக்கு நினைவுகளுக்கு வரும். ஐயோ தெரியாமல் சிகரெட் பிடிச்சிட்டோமே, அதோட விளைவுகள் அப்புறமா தான் உங்களுக்கு நினைவுபடுத்தும். இந்த மாதிரியான விளைவுகளை நம்ம அடுத்து சந்திக்க வேண்டியிருக்கும், மறுநாள் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறது நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும், என்னடா இது தப்பு பண்ணிட்டோமே. அப்போது நீங்கள் அடிக்கடி இதை நினைவுபடுத்திக்கணும். ஏன்னா டக்குன்னு மறந்துடுவீங்க. அதோட பின் விளைவுகளை மறந்துட்டு டக்குன்னு போய் சிகரெட் பிடிச்சிருவீங்க, தண்ணி அடிச்சிருவீங்க. தண்ணி அடிச்சிட்டாக்கா என்னென்ன பிரச்சனை வரும், அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தண்ணி அடிச்சிட்டாக்கா சப்போஸ் சாப்பிடாமல் படுத்துட்டாக்கா பயங்கர தலைவலி வரும். அப்புறம் சில டைமில் அது வாந்தி வரும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த பிரச்சனைகளை முதல்ல எழுதி ஒட்டிடுங்க. நீங்கள் அதிலேருந்து விடுபடுறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னா அதோட பின் விளைவுகளை, ஏன்னா பின் விளைவுகளை மனசில் வச்சு தான் நம்ம அதை ஏன் விடணும்னு நினைக்கிறோம், சிகரெட் பிடிக்கிறத நாம் ஏன் விடணும்னு நினைக்கிறோம், இந்த ரசாயன மதுபானங்களை அருந்தக்கூடாதுன்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா அதோட பின் விளைவுகளை பார்த்து தான் நம்ம பயப்படுறோம். செலவு அதிகமாகும், தேவையில்லாத செலவு அதையும் எழுதி வச்சுக்கோங்க. வீண் செலவு அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இது தூக்கமின்மை, மலச்சிக்கல், உணவு செரிமானமின்மை, அப்படி எல்லாம் அதோட பின் விளைவுகளை எழுதி சிகரெட் அப்படின்னு போட்டு அதோட பின் விளைவு, சிகரெட் பிடிப்பதால் ஏற்படும் தீமைகள் அப்படின்னு போட்டு இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா அடிக்கடி இதை பார்ப்பீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பின் விளைவுகளை பார்த்து நீங்கள் பயப்படணும். நீங்கள் ஒரு மென்மையானவராக இருக்கணும். இந்த தீய பழக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபடணும்னா நீங்கள் மென்மையானவராக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பின்விளைவுகளை பார்த்து பயப்படுவீங்க. மென்மையானவராக இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன தலைவலியை பார்த்து கூட நம்ம பயப்படணும். ஒரு தலைவலி இல்லாமல் இருக்கிற அந்த உடல்நிலை, ஆரோக்கிய நிலை, அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும். அதில் இருக்கிற இன்பத்தை அனுபவிப்பவராக இருக்க வேண்டும். தலைவலியை தாங்கிக் கொள்வதாக இருக்கக்கூடாது. அந்த மன உறுதி தேவையில்லை. தலைவலியை நான் தாங்கிக்கிட்டு எனக்கு எவ்வளோ தான் தலைவலிச்சாலும் நான் என்னுடைய வேலையை செய்வேன், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தலைவலின்னாக்கா எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்கள் படுத்துடணும். அந்த அளவுக்கு இந்த தலைவலிக்கு நீங்கள் பயப்படணும். உடலில் ஒரு அசௌகரியம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு உணவு சரியாக செரிமானம் இல்லை, வயிறு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிடணும். அதனால் ரொம்ப பாதிக்கப்படணும். அப்போ தான் அதை பார்த்து பயப்படணும். உடம்புக்கு ஒரு குறைபாடு வருது அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆரோக்கியம் என்பது குறைவாக இருக்கிறது, குறையுது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து பயப்படணும். அப்போ தான் நீங்கள் தீமைகளை ஏற்படுத்துகிற இந்த மாதிரி உணவு பழக்கம், சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், விடுபட முடியும். நீங்கள் முரட்டுத்தனமாக இருக்கீங்க, தலைவலி வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னு வச்சிங்க, தலைவலியாக பார்த்துக்கலாம்ப்பா அதெல்லாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பயம், அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி தீய பழக்கத்துலேருந்து விடுபடவே முடியாது. மென்மையானவங்க தான் அவங்க இந்த மாதிரி தலைவலிக்கு பயப்படுவாங்க. ஆரோக்கியமாக இருக்கிற அந்த இன்பத்துக்கு அடிமையாக நம்ம அடிமையாயிடணும். ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, தலைவலி இது மாதிரி எதுவுமே வர்றதில்லை அப்படின்னா அதில் இருக்கிற அந்த சுகமான அந்த ஆரோக்கியமான நிலைக்கு நம்ம அடிமையாயிடணும். அப்போ தான் ஒரு சின்ன தலைவலியை பார்த்து கூட நம்ம பயப்படணும். சின்ன தலைவலி, உடம்பு ஒரு ஆரோக்கியமாக இல்லை, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு வருது, சுறுசுறுப்பாக இல்லை, உடம்பு வலிக்குது. சிகரெட் பிடிச்சா மறுநாள் காலையில் சோம்பேறித்தனமாக இருக்கும், உடம்பு வலிக்கும். அந்த கெட்ட புகைகள் உடம்பில் நுரையீரலுக்கு போய் அந்த நுரையீரல் அந்த புகையில் உள்ள கெட்ட விஷயங்கள் ரத்தத்தில் கலக்கும். அது மறுநாள் உடம்பை ஒரு சோம்பேறித்தனமாக்கும், உடம்புல வலிக்கும். இதெல்லாம் இந்த பேப்பரில் எழுதி நீங்கள் ஒட்டணும். அதோட விளைவுகள் ஒட்டிட்டாங்கன்னா அதை பார்க்கும்போது சரி சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த பின் விளைவுகளை பார்த்து நீங்கள் பயப்படணும். இந்த மாதிரி உடம்பு அசௌகரியமாக இருக்குதுனாலே அதை பார்த்து நீங்கள் பயப்படணும். அதை நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த பேப்பரில் எழுதி நீங்கள் ஒட்டும்போது நீங்கள் சிகரெட் பிடிக்க மாட்டீங்க. சிகரெட் நீங்கள் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது மாதிரி மதுபானம் குடிப்பதையும் நீங்கள் தவிர்த்துறீங்க. மதுபானம் குடிப்பதால் உங்களுக்கு என்ன தீமை ஏற்படுது, நிறைய பணம் செலவாகுது,
அப்புறம் தேவையில்லாத நட்பு அல்லது தொடர்புகள் அது ஏற்படுது. அப்புறம் வந்து தண்ணி அடிப்பதால் கூட தலைவலி ஏற்படும், வயிற்றுப்புண் ஏற்படலாம், வாந்தி ஏற்படலாம். அதெல்லாம் எழுதி வச்சு நீங்கள் உங்கள் கண் பார்க்குற மாதிரி அடிக்கடி அது உங்கள் மனசில் வந்து பதியணும். அந்த பின்விளைவுகள் தான் உங்களுக்கு ரொம்ப பதியணும். இது ஒரு முயற்சி. இந்த மாதிரி முயற்சி நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். சிகரெட் பிடிக்கிறனால, மதுபானம் அருந்துவதால் வந்து என்னென்னா தலைமுடி கொட்டலாம், தலைமுடி வந்து கொட்டும், தொப்பை போடலாம், உடல் பருமன் அதிகரிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அதை எழுதி வைக்கணும். தலைமுடி கொட்டுவதற்கு சிகரெட் பிடிச்சா கண்டிப்பாக தலைமுடி கொட்டும், பற்கள் விழும். ரொம்ப பற்கள் வந்து உடனே விழாது, ஒரு 60 வயசில் விழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா நரம்பு மண்டலத்தில் அந்த புகைப்பிடிக்கிறதுனால இந்த போதைப் பொருட்கள் கலந்த அந்த புகைப்பிடித்தல் சிகரெட்லாம் இருக்குல்ல, இப்போ கடையில் விற்கிறது எல்லாமே நிக்கோட்டின் புகையில் கலந்தது தான். அதை குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 60 வயசில் பற்கள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். நரம்பு மண்டலம் வீக் ஆகிடும், பலவீனமாகிடும். அதனால் பற்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் முடி கொட்டவும் முடியும் கொட்டிடும். அதனால் வந்து இதையெல்லாம் அந்த பின்விளைவுகள் எழுதணும். ஏன்னா இதை நம்ம மறந்துடுவோம். நமக்கு தெரியும் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்ட்டு. ஆனால் இதெல்லாம் மறந்துடுவோம் டக்குன்னு ஒரு வேகத்தில். ஏன்னா அந்த பழக்கத்துக்கு நம்ம நிறைய பழக்கத்தினால என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம், 2 மாதம் 3 மாதம் விட்டு பார்ப்போம். டக்குன்னு ஏதோ ஒரு மோசமான மனநிலை வருது, டக்குன்னு போய் ஏதோ சினிமாவில் பார்க்குறோம், அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க, அதை பார்த்து நமக்கு ஒரு ஆசை வரும், டக்குன்னு ஒரு சிகரெட் பிடிக்கலாமே அப்படின்னு ஆசை வரும். அதன் பிறகு தான் அதோட பின்விளைவுகள் நமக்கு வரும். அதனால் பின்விளைவுகளை வந்து நம்ம உணர்ந்த அந்த பின்விளைவுகள் இருக்குல்ல, தீமைகள், சிகரெட் பிடிக்கிறதுனால, மது அருந்தியதால் என்னென்ன பிரச்சனைகள், வீட்டில் சண்டை வரலாம், அதையும் நீங்கள் எழுதி வைங்க. அப்போது அந்த பின்விளைவுகளை நீங்கள் எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அந்த பக்கமே போக மாட்டீங்க. அடடா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம அந்த புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து உஷாராக இருப்பீங்க. ஏன்னா பின்விளைவுகளை மறந்துடுவாங்க. என்னென்ன விளைவுகள், ஒரு தீங்கான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் போது அதனால் ஏற்படுகிற பின்விளைவுகளை நம்ம மறந்துடுவோம். ஏன்னா பின்விளைவுகள் தான், அதோட தீய பின்விளைவுகள் தான் நாம் வந்து இந்த மாதிரியான மோசமான பழக்கங்களை நாம் கடைபிடிக்காமல் இருப்பதற்கு நமக்கு உதவி காரணமாக இருக்கிறது. அந்த மோசமான தீய விளைவுகளை காரணமாக சொல்லித்தான் நாம் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டோம், மதுபானம் அருந்த மாட்டோம். அதனால் வந்து அது வந்து நம்ம மறக்கக்கூடாது. அடிக்கடி நினைவுபடுத்துகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் நாம் வசிக்கின்ற அந்த அறையில் ஒரு சின்னதாக வந்து எழுதி ஒட்டிடணும். நம்ம அடிக்கடி பார்க்கணும். அப்போ அதுவே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி சிகரெட் பிடிக்க மாட்டோம், பிடிக்கக்கூடாது, அந்த பின்விளைவுகளை பார்த்து நம்ம பயப்படணும். அந்த பயம்தான் நம்மளை பாதுகாக்கும். அதுதான் ஆக்கப்பூர்வமான பயம். அந்த பயத்தை வந்து இல்லை நான் பயப்பட மாட்டேன்னா அது ரொம்ப தைரியமானவன், தலைவலி வரதுங்க அதெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அதுமாதிரி மாத்திரை போடக்கூடாது, மாத்திரை போட்டால் என்ன ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், அதை நினச்சி நீங்கள் பயப்படணும். ஐயோ அதையும் நீங்கள் எழுதி வைங்க. தலைவலி வந்துச்சுன்னா மாத்திரை போட்டால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், அப்போ அதையும் நீங்கள் எழுதி வைங்க. அப்போது இவ்வளோ பின்விளைகள் இருக்குது. அந்த பின்விளைவுகளை பார்த்து பயந்தே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மோசமான தீய பழக்கத்தை, சிகரெட் பிடிக்கிறது, மதுபானம் குடிக்கிறது, அதை நிறுத்திடுவீங்க. அந்த பக்கமே போக மாட்டீங்க. அந்த சிகரெட் பிடிக்கிறதுனால, மதுபானம் அருந்துவதால், ரசாயன மதுபானம் அருந்துவதால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்மை குறைபாடு ஏற்படலாம், தாம்பத்திய குறைபாடு ஏற்படலாம், அப்புறம் உடற்பயிற்சி செய்ய முடியாமை, உணவு கட்டுப்பாட்டுக்கு தேவையான மன உறுதி அது இல்லாமல் போதல், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து இதையெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு அடிக்கடி பார்த்துட்டே நினைவுபடுத்திகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப நாளைக்கு நீங்கள் அதை பிடிக்க மாட்டீங்க, அது பக்கமே போக மாட்டீங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு கட்டுப்பாடை உங்களுக்குள் ஏற்படுத்தும். அப்புறம் அந்த கட்டுப்பாடு வந்து மன உறுதியாக மாறும். அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, ஒரு மாதம் கடைபிடிக்கிறீங்க, திரும்பவும் போய் குடிச்சிடுறீங்க, திரும்பவும் 1 மாதம் 2 மாதம் கடைபிடிக்கிறீங்க, திரும்பவும் போய் குடிச்சிடுறீங்க. அப்படிங்கும்போது உங்களை பற்றியே நீங்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னா, நாம் இப்படி தான் 1 மாதம் குடிக்காமல் இருப்போம், அப்புறம் அதை பார்த்தா அந்த வீக்னஸ் அதை பார்த்த உடனே ஒரு சினிமாவில் பார்ப்பீங்க, அல்லது நண்பர்கள் கூப்பிடுவாங்க, போய் குடிச்சிட்டு வந்துடுவீங்க. உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு மோசமான மதிப்பீடு வந்துடும். நம்மக்கிட்ட மன உறுதி இல்லை, நாம் வந்து இப்படி தான் சொல்லுவோம், அப்புறம் பார்த்தா யாராவது குடிக்கிறத பார்த்தா உடனே போய் குடிச்சிட்டு வந்துடுவோம், சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம், மது அருந்த ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றியே நமக்கு வந்து ஒரு மோசமான ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அப்போ நம்ம வந்து நம்மளை நம்பி எந்த ஒரு உறுதிமொழியும் நாம் எடுக்க முடியாது. நாமளே நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கையின்மை வந்துவிடும். தன்னம்பிக்கை என்பது முற்றிலும் படிப்படியாக இழந்து விடுவோம்.